வணக்கம். திருவண்ணாமலையில் ஏந்தல் பைபாஸில் 2 காவலர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தபோது வாழைத்தார்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு வண்டியில் ஒரு அம்மாவும் ஒரு பெண்ணும் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களை இடைமறித்து 2 காவலர்களும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி நாங்கள் திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தாயையும் மகளையும் விசாரணை என்கின்ற பெயரில் 2 காவலர்களும் உள்ளே இருக்கக்கூடிய மறைவான பகுதிக்கு அழைத்து சென்று தாயின் கண் முன்னே பாலியல் தொல்லையில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதே மனசெல்லாம் ரொம்ப பதறுது. இந்த மாதிரியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொடுமை, இந்த எண்ணம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய மனசிலிருந்து மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த சம்பவம் தான் கடைசியா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. இன்றைக்கி அந்த 2 காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ரிமாண்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் மேற்கொண்டு இந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு பெண்ணை பார்த்து நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம், நீ உன்னுடைய உடல் அங்கங்கள் தெரிகிற மாதிரி நீ துணி போட்டுட்டு போன, அதனால தான் உனக்கு இந்த பாலியல் சீண்டல்கள் நடந்தது. நீ நைட்டு 2 மணிக்கு நீ ரோட்டில் நடந்து போன, அதனால தான் உனக்கு இந்த இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு சமூகமாக இருந்து சரி செய்யக்கூடிய பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட, அதாவது பெண்கள் மீது நம்ம நகர்த்திட்டு அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் என்ன சம்மந்தமும் இல்லாத மாதிரி நாளைக்கு அதே பிரச்சனை நம்ம வீட்லேயும் நடந்துரும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாத அளவுக்கு மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே யோசிச்சுட்டு தான் நல்லா இருந்தால் போதும், தான் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த 2 காவலர்களுக்கும் நாம் இந்த தப்பை செய்கிறோம், தப்பை செஞ்சால் நம்ம மாட்டிப்போம், நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது அந்த ஒரு பயம் கொஞ்சமும் இல்லாமல் அதையும் மீறி அவங்க அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க.